உங்கள் ஹேர் ரொம்ப ட்ரையாக ஃப்ரிஸியாக இருக்குது, என்ன பண்ணாலும் இந்த ஃப்ரிஸினஸை கண்ட்ரோல் பண்ணவே முடியலன்னு நினச்சிட்ருக்கீங்கன்னா, இந்த சிம்பிளான ஒரு கண்டிஷனர் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது நம்ம வீட்டிலேயே ப்ரிப்பேர் பண்ணிக்கக்கூடிய ஒரு கண்டிஷனர் தான். இது நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது. பட் நீங்கள் எப்போ வந்து யூஸ் பண்ண நினைக்கிறீங்களோ அப்போ இன்ஸ்டண்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இது யூஸ் பண்ணுறனால உங்களோட ஹேருக்கு வந்து நேச்சுரலான ஒரு பொலிவை கொடுத்து உங்களோட ட்ரைனஸை கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் இது உங்களோட ஹேர் லாஸையும் கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். வாங்க அது எப்படி பண்ணாங்க அதை பார்க்கலாம். அதுக்கு மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கு ஃபஸ்ட்டு தேவைப்படுறது பார்த்தீங்கன்னா கோகனட் மில்க் தான், தேங்காய் பால் தான். தேங்காய் பால் வந்து எடுத்துக்கோங்க. உங்களோட ஹேர் லென்த்தையும் டென்சிட்டியும் பொறுத்து தேங்காய் பாலோட அளவை வந்து எடுத்துக்கோங்க. இது கூட வந்து ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு கோகனட் ஆயில் இல்லைன்னா விட்டமின் இ ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. விட்டமின் இ ஆயில் ஆட் பண்ணுறது இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ விட்டமின் இ ஆயில் தான் நான் வந்து இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணதுக்கப்புறமா இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா வந்து இது உங்களோட ஸ்கேல்ப் அண்ட் ஹேரில் வந்து நல்லா அப்ளை பண்ணி 10 மினிட்ஸ் கழிச்சு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் ரெகுலராக கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் ரெகுலராக யூஸ் பண்ணுறீங்கன்னா ஆயிலை மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. தேங்காய் பால் மட்டும் ஆட்